ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்து அந்த ஆப்ஷன் பற்றி தெரியாதவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, சார் ₹500 வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியுமா, ₹500 ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி. ஏன்னா எங்ககிட்ட பணம் இல்லை, ₹500 தான் இருக்குது, ₹500 நாங்கள் ட்ரேடிங்கில் பண்ண முடியுமா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே வேறு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்குங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த வீடியோவில் ஒரு சில பேசிக் விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ₹500 விஷயத்துக்கும் வரலாம். இப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து அது பர்டிகுலராக பையிங் தான். நீங்கள் எல்லோரும் புதுசாக வரவங்கெல்லாம் ஆப்ஷன் பையிங் தான் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. ஏன்னா கேபிட்டல் கம்மி, ஆப்ஷன் பையிங் தான் பண்ண முடியும், ஏன்னா கேபிட்டல் கம்மி. ஆப்ஷன் பையிங் எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஐஸ் க்யூப் வாங்குறீங்க, ஐஸ் க்யூப் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி. ஆப்ஷன் பையிங் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஐஸ் வியாபாரம் பண்ணுறீங்களா, ஐஸ் கட்டி வியாபாரம் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ் கட்டி வியாபாரம் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு ஐஸ் க்யூப் வந்து ஒரு $200 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்களே. இந்த 200 கிராம் புதுசாக ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வராங்க, அதாவது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணணும். எப்படின்னா, இப்போ இந்த கிராம் கணக்கில் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிராமுக்குனா மேலே எவ்வளோ வச்சு விற்கிறாங்களோ அவங்க சாமர்த்தியம் அது பிஸ்னஸ்ஸு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆப்ஷன் பையிங்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த ஆப்ஷன் பையிங் பிஸ்னஸ்னு வச்சுங்க. நீங்கள் ஐஸ் க்யூப் பிஸ்னஸ்னால் ஒரு எக்ஸாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போது இந்த 200 கிராமை நீங்கள் வாங்கி விற்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆப்ஷன் பையிங். கண்டிஷன் பாருங்கள், நோ ஃப்ரீசர்லாம் கிடையாது. இதுக்கு டைரெக்டாக வெயிலில் வச்சு விற்கணும். அப்போ என்ன ஆகும், வெயில்னா ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ கரைஞ்சிக்கிட்டே இருக்கோ. உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் லேட்டாக விற்கிறீங்களோ அவ்வளோ லாஸ் ஆகும் உங்களுக்கு. எவ்வளோ சீக்கிரமாக விற்றுட்டு வந்துடுறீங்களோ உங்களுக்கு லாபம் வரும். அதாவது சீக்கிரமாகவும் விற்கணும், லாபம் அதிகத்துலேயும் விற்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாபம் வரும். நல்ல கிராக்கி வரணும், நல்ல கஸ்டமர் வரணும். அதே மாதிரி குயிக்காகவும் விற்றுட்டா தான் உங்களுக்கு ப்ராஃபிட், இல்லைன்னா உங்களுக்கு லாஸ் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது பாருங்கள். இந்த 200 கிராம் ஸ்டார்டிங்கில் புதுசாக வாங்கி விற்கிறாங்க இல்லைங்களா, கொஞ்சம் சாமர்த்தியசாலி இருந்தால் பழச்சிக்குவாங்க, சீக்கிரம் டக்குன்னு விற்றுருவாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் எடை குறைய ஒரு 150 கிராம் வந்துருச்சு அப்படின்னா, சரி வந்த வரலாம் போதும், டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு கை மாற்றிடுவாங்க. 150 கிராம் இதே இவங்களுக்கு சேம் கண்டிஷன், எல்லாமே வெயிலில் தான் விற்றாகணும் கண்டிஷன். 150 கிராம் வந்து குறைய என்ன ஆகுன்னா, இவங்களும் ஓரளவுக்கு சாமர்த்தியம் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு மிச்சம் இருக்கிறவங்க அடுத்த 100 கிராமுக்கு விற்றுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 50 கிராம் விற்றுருவாங்க. இப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் அவங்க கையில் இருக்கிறத எஸ்கேப் ஆகிடுவாங்க. விற்றுட்டு நம்ம இது மேற்கொண்டு இருந்தால் நமக்கு லாஸ் ஆகும் அப்படி என்ன பண்ணுவோம், விற்றுட்டு வெளியே வந்துடுவாங்க. இது வந்து ஆப்ஷன் பையிங் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ஆப்ஷன் பையிங் பிஸ்னஸ்லேயும் ஆப்ஷன் பையிங்கில் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹500 கேட்டிங்களா, ₹500 என்ன ₹100 கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஆப்ஷனில் ₹500 என்ன ₹100 கூட நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா, அந்த ₹100 ட்ரேடிங்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டே வராது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வெறும் 5% தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் வரும். சான்சஸ் 5% ப்ராஃபிட்னு சொல்ல வரல, 5% ப்ராஃபிட் வரதுக்கான தான் வாய்ப்பே இருக்குது. மிச்சம் 95% வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது எவ்வளோ கம்மியாக இருக்க சொல்ல அந்தளவுக்கு வந்து லாஸுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 200 கிராம் வந்து 100 கிராம் வந்து 50 கிராம் வந்து கடைசியில் ஒரு 20 கிராம் ஒரு ஐஸ் க்யூப் நிற்குது அப்படின்னா, சரியான வெயில் அடிக்குது, 20 கிராம் தான் உங்களுக்கு நிற்குது. நீங்கள் அதில் போய் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகாமல் நஷ்டமாகுமா? ஏன்னா எவ்வளோ லாஸ்ட்டில் குறைஞ்சிட்டு வருதோ அது இன்னமும் கரையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஒரு அதிவேகமாக வந்து குறைஞ்சிரும். இது கிட்ட தண்ணியாக போகிறதுக்கான டைம் அது, அதாவது நீராவி ஆகிடுறதுக்கான டைம் அது. நீங்கள் அதை வாங்கி என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணுறதுக்குள்ளே கரைஞ்சிரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த லோயஸ்ட் ப்ரைஸில் நான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அதுவும் விளைவுகள் வந்து அதே மாதிரி தான் வரும். உங்கள்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் இந்த கேள்வி கேட்டேன், அதனால தான் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குது பாருங்கள். நான் இதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சொன்னேன். அவர் என்ன பண்ணார்னா, என்கிட்ட கேள்வி கேட்டதுன்னா ₹500 ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டுட்டு அவருடைய புத்திசாலித்தனத்தை எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பணம் இருக்குது அவர்கிட்ட,
எப்படி யூஸ் பண்ணுறாருன்னா, இப்போ ₹10 ஒரு ஸ்டாக்ஸ் கால் ஆப்ஷன் இல்லை புட் ஆப்ஷன் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா ₹10 ஒரு ஆர்டர் போட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ₹8 ஒரு ஆர்டரா, அதுக்கப்புறம் ₹6 ஒரு ஆர்டர், அதுக்கப்புறம் ₹4 ஒரு ஆர்டர், அதுக்கப்புறம் ₹2 ஒரு ஆர்டர். நல்லா கவனிங்க. ஏன்னா அவருடைய மைண்ட் செட் என்னென்னா, எப்படி இருந்தாலும் ஸ்டாக்ஸ் நீங்கள் தான் சொல்லுவீங்களே, மேலே போனால் கீழே போகும், கீழே போனால் மேலே போகும், இந்த மாதிரி தான் போகும். ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லாத்துலேயும் ஒரு லாட் ஆர்டர் போட்டு வச்சுட்டேன். இங்கே ஒரு ₹500, இங்கே ஒரு ₹500, இங்கே ஒரு ₹500, இங்கே ஒரு ₹500 அப்படி ஆர்டர் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஆவரேஜாக அவனுக்கு ₹5 இருந்தால் கூட ஒரு காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வந்துடும், லாஸ் ஆகாது எனக்கு. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு புத்திசாலித்தனம் பாருங்கள். ஏன்னா இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். இன்னும் இந்த அவேர்னஸ் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது இந்த விஷயம் பேசிக் விஷயம் கூட தெரியாதவங்க இருக்காங்க. சேம் இந்த ஐஸ் கியூப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐஸ் கியூப் பிஸ்னஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கில் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியும். ஆப்ஷன் பையிங்கில் யாரெல்லாம் பணம் பண்ண முடியும்னா, ஒரு பிரேக் அவுட் நல்லா ஃபாஸ்ட் மூமெண்டம் வருது அப்படின்னா மட்டும்தான் வந்து அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். யார் ரொம்ப ரொம்ப அதில் மாஸ்டர் டிகிரி பண்ணவங்க மட்டும்தான் வந்து அந்த கேட்ச் பண்ண முடியும். எல்லாராலையும் வந்து அந்த பேசிக் அந்த என்ன சொல்ல அந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் கேட்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ வீடியோ பார்த்தேன், அவங்க நல்ல ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க, நல்லா ஒரு பிரேக் அவுட் எடுத்தால் பை எடுக்கலாம் அப்படின்னு நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ கீழே போதோ ஆவரேஜ் பண்ணி பை பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக உங்கள் பணம் ₹10 போட்டிங்களா, ₹5 கூட வரத்துக்கு டவுட் தான் அது. ஏன்னா ஒரு டைம் கீழே போச்சுன்னா மேலே வரது வந்து ரொம்ப கஷ்டம். ஆப்ஷனை பொறுத்த வரலாம் மேலே பையிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்களுடைய என்ன சொல்லுது குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ ட்ரெண்ட் அளவுக்கு தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது ஆப்ஷன் பையிங்கில் எல்லாராலையும். ஓகே, வராங்க இல்லைன்னு சொல்ல வர 105 பேர் வந்து அதில் டிகிரி பண்ணணும். மாஸ்டர் டிகிரி பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷனில் வந்து பையிங் சைடு ப்ராஃபிட் பண்ண முடியும். எல்லாராலையும் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபாஸ்ட் மூமெண்டம் கேட்ச் பண்ண கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ₹500 நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ₹500 வாங்கினா ₹400 ஈஸியாக டவுன் ஆகும். ஆனால் ₹600 போகுமா? போகலாம். எப்போ? ரேர் மூமெண்ட். ஆனால் இதே உங்களுக்கு ₹300 போகுமா? போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அது ₹200 போகுமா? ரொம்ப வெரி வெரி சான்ஸ் அதிகம். நீங்கள் அதே மாதிரி இப்போ ₹200 ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கலாம். ஒரு ₹500 இருந்தது, ₹200 வந்துச்சு. இப்போ நான் வாங்கி வைக்கலாம். ₹200 ₹300 போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ₹200 ₹100 போகிறது ஈஸி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் புரிஞ்சுங்க, ஆப்ஷனில் ₹500 ட்ரேடிங் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அந்த மூமெண்டம் எந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதை வச்சா நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் பண்ணிட்டு அதான் சொன்னீங்களா ஆவரேஜ் பண்ணுறாங்க. ஆவரேஜ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், வச்சுங்க, பரவாயில்ல. ₹10,000 இல்லை எவ்வளோ ₹1,00,000 எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அவங்களோட கேபிட்டல் மொத்தமாக வாஷ் அவுட் ஆகும். டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. இதுக்கு நோ நீட் டு ₹1 தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இது என்ன அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருப்பேன். அதாவது எந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஜோன் இருக்கும், எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும், எங்கே பிரேக் அவுட் ஆகும், எதுவில் நம்ம ப்ரைஸ் எந்த மாதிரி வியூஸ் பார்க்கலாம், அதில் நம்ம பையிங் பார்க்கலாமா, சேலிங் பார்க்கலாமா அப்படின்றத உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டுருப்பேன். ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது, லைவ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 9 மணி 9 நிமிஷம் அந்த ப்ரீ மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே ஒன் பை ஒன் அவங்க எந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும், எந்த மாதிரி பிரேக் அவுட்டில் நம்ம என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து யூபிஎல் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணி நினைக்கிறேன். ஜூப்ளியன் ஃபுட் அதுவும் மேலே போயிடுச்சு. யூபிஎல் கூட உங்களுக்கு அதுவும் எல்லாம் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லாமே மேலே போயிருக்கு. அது நிறைய ஸ்டாக்ஸ் வேறு இன்றைக்கி நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோடய வியூஸ் நிறைய வந்தது இன்றைக்கி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஜூப்ளியன் ஃபுட்க்கு நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. இது வந்து டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ரூட்டில் போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கற்றுக்குங்க, லேர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்து ஆக்சுவலாக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நிறைய பேர் நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவசரப்படாதீங்க. ஏதாவது லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீ. இது 1 மாதத்துக்கு நான் இப்போ அவ்வளோ தான் கொடுப்பேன், 2 மாதம் தான் கொடுப்பேன்னா நீங்கள் சொல்கிறது அவசரமாக ட்ரேட் பண்ணி பணம் பண்ணிடலாம் அப்படின்றது சரி. இதான் உங்களுக்கு லைஃப் டைம் இருக்குது, ஏன் அவசரப்படுறீங்க? ஹை குவான்டிட்டி ஏன் போடுறீங்க? சும்மா சின்ன சின்ன குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துங்க, அதை வச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா டாபர் வந்து அப்பர் சைடு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா பவர். ஓகேங்களா? டாடா பவரில் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிங்க சொல்லுங்கள் பாருங்கள். இதில் புக் யுவர் ப்ராஃபிட் அண்ட் க்ளோஸ் த சிஸ்டம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து பேங்க் நிஃப்டி அப்பர் சைடு ஒரு பிரேக் அவுட் ஆன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இந்த இடத்துல டயக்ராம் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ லெவல் கூட கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லெவல் கூட வந்துருக்கு. ஒரு டைமில் இது மாதிரி மென்ஷன் பண்ணுவேன். அதாவது இது டார்கெட் போல் ஆக்சுவலாக வந்து திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. முக்கால்வாசி தூரம் போச்சு. ஆனால் இட்ஸ் ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அக்செப்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் வந்துச்சு, 10 லைன் கட் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்துச்சு. அப்புறம் அகைன் ஒரு சேலிங்கான வியூ கொடுத்துருந்ததில் அது வந்து செகண்ட் சைடு வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து
நிறைய விஷயம் கற்றுக்குங்க. மார்க்கெட்டில் எங்கே பிரேக் அவுட் நடக்குது அப்படின்றது, எங்கே பிரேக் டவுன் ஆகுது, எங்கே பிரேக் அவுட் ஆகுது, நம்ம எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம், எந்த மாதிரி வியூ எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ப்ராக்டிஸ் லைவ் மார்க்கெட்டில் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் இருக்குது. சேல் சைடு கீழே போனால் என்ன நடக்கும், கீழே சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் அலர்ட் இருப்பாங்க. ஒருவேளை பிரேக் டவுன் ஆனால் சேல் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயம் புரிஞ்சுக்கணும். எல்லா பிரேக் டவுன் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி எல்லா பேட்டர்னும் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக கட் ஆகிட்டோன்னா பையோ சேல் எடுத்து மாட்டிக்கிறது. ஓகே, இது மாதிரிலாம் வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஓகே, நிறைய பேர் சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு எடுக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். அதுவும் ஃப்ரீ தான், அதுவும் காசு எதுவும் கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட காசு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மெயின் ஆப்ஷன் பையிங்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆப்ஷன் பையிங்னா ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கணும். ஆப்ஷன் பையிங் பண்ணுறது நிறைய விஷயம் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.